தவைக தலைவர் விஜய் எதைப்பத்தியும் பேசுவதே இல்லை. பொதுச் செயலாளர் புஸ்ஸி ஆனந்த் தினமும் அலுவலகம் வந்து பூஜை போடுவதோடு சரி. ஆதவ் அர்ஜுனா எதை பேசினாலும் வம்பை இழுத்து கொண்டு வருகிறார். ஆதவ் என்ன பேசினாலும் அதை மறுத்து பேசி வருகிறார் நிர்மல்குமார். என்ன தான் நடக்குது தவைகவில்? இந்த கட்சியில் யார் பொறுப்புடன் இருக்கிறார்கள்? மக்கள் என்ன முட்டாள்களா? தமிழக வெற்றி கழகத்தின் தற்போதைய அரசியல் செயல்பாடுகள் பொதுமக்களிடையே பெரும் குழப்பத்தையும் விவாதத்தையும் ஏற்படுத்தியுள்ளன. கட்சியின் தலைவர் விஜய் அரசியல் கட்சி தொடங்கி நீண்ட நாட்களாகியும் முக்கிய பிரச்சனைகள் குறித்து மௌனம் காப்பது விமர்சனத்திற்கு உள்ளாகி வருகிறது. ஒரு கட்சியின் தலைவர் என்ற முறையில் மக்கள் சந்திக்கும் அன்றாட பிரச்சனைகள் அல்லது மாநிலத்தின் முக்கிய அரசியல் நகர்வுகள் குறித்து தனது நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தாமல் இருப்பது அக்கட்சியின் எதிர்கால திட்டங்கள் குறித்த சந்தேகத்தை எழுப்புகிறது. விஜய் எதை பற்றியும் பேசுவதே இல்லை என்பது அவரது அரசியல் முதிர்ச்சியா அல்லது தயக்கமா என்ற கேள்வி அரசியல் விமர்சகர்கள் மத்தியில் ஓங்கி ஒலிக்கிறது. கட்சியின் நிர்வாக ரீதியிலான செயல்பாடுகள் அனைத்தும் பொதுச் செயலாளர் புஸ்ஸி ஆனந்தின் கட்டுப்பாட்டில் இருப்பதாக கூறப்பட்டாலும் அவர் தினமும் கட்சி அலுவலகத்திற்கு வந்து பூஜைகள் மற்றும் சடங்குகளை செய்வதோடு தனது கடமை முடிந்துவிட்டதாக கருதுகிறாரோ என்ற ஆதங்கம் தொண்டர்களிடையே எழுந்துள்ளது. ஒரு அரசியல் கட்சி என்பது வெறும் அலுவலக நடைமுறைகளை மட்டும் சார்ந்தது அல்ல, அது மக்களுடன் நேரடி தொடர்பில் இருக்க வேண்டிய அமைப்பாகும். புஸ்ஸி ஆனந்தின் செயல்பாடுகள் கட்சியை ஒரு துடிப்புடன் வைக்காமல் மந்தமாக மாற்றுகிறதா அல்லது வெறும் பெயரளவுக்கான நிர்வாகமாக செயல்படுகிறதா என்ற அதிருப்தி தவைகவின் அடிமட்ட தொண்டர்கள் வரை பரவியுள்ளது. மறுபுறம் விசிகவில் இருந்து வந்த ஆதவ் அர்ஜுனா தொடர்ந்து சர்ச்சைக்குரிய கருத்துக்களை முன்வைத்து வருகிறார். அவர் எதை பேசினாலும் அது வம்பை இழுக்கும் விதமாகவே அமைவதாக குற்றச்சாட்டுகள் எழுகின்றன. குறிப்பாக மற்ற கட்சி தலைவர்களை விமர்சிப்பதும் தேவையில்லாத அரசியல் விவாதங்களை தூண்டுவதும் தவைகவிற்கு சாதகமாக இல்லாமல் சங்கடத்தையே உருவாக்கி வருகின்றன. ஆதவ் அர்ஜுனாவின் தன்னிச்சையான பேச்சுகள் கட்சியின் அதிகாரப்பூர்வ நிலைப்பாடா அல்லது அவரது சொந்த கருத்தா என்பதில் தெளிவில்லாத நிலை நீடிக்கிறது. இது கட்சிக்குள்ளேயே ஒருவிதமான கருத்து மோதல்கள் இருப்பதை காட்டுகிறது. ஆதவ் அர்ஜுனா முன்வைக்கும் ஒவ்வொரு கருத்தையும் உடனுக்குடன் மறுத்து பேசி வருகிறார் நிர்மல்குமார். தவைகவிற்குள் நடக்கும் இந்த தர்க்கப்போர் அக்கட்சியின் ஒருமைப்பாட்டை கேள்விக்குறியாக்குகிறது. ஒரு நபர் பேசுவதை மற்றொருவர் பொதுவெளியில் மறுப்பது என்பது கட்சியின் ஒழுக்கத்தை குலைப்பதாக அமைகிறது. நிர்மல்குமார் மற்றும் ஆதவ் அர்ஜுனா ஆகிய இருவருக்கும் இடையே நடக்கும் இந்த மோதல் கட்சியில் யாருடைய கை ஓங்கியிருக்கிறது என்ற அதிகார போட்டியை வெளிச்சம் போட்டு காட்டுகிறது. இது போன்ற உட்கட்சி பூசல்கள் ஒரு புதிய கட்சிக்கு தேவையற்ற பின்னடைவை ஏற்படுத்தும் என்பதில் சந்தேகமில்லை. தற்போதைய சூழலில் தவைகவில் யார் தான் பொறுப்புடன் இருக்கிறார்கள் என்ற கேள்வி நியாயமானதாக தோன்றுகிறது. தலைவர் மௌனமாக இருக்கிறார், நிர்வாகி பூஜைகளில் பிஸியாக இருக்கிறார், மற்ற நிர்வாகிகள் ஒருவருக்கொருவர் முரண்பட்டு கொள்கிறார்கள். இத்தகைய குழப்பமான சூழலில் கட்சி எதை நோக்கி பயணிக்கிறது என்பது யாருக்கும் புரியவில்லை. ஒரு தெளிவான தலைமை பண்பும் ஒருங்கிணைந்த செயல்பாடும் இல்லாத எந்தவொரு கட்சியும் மக்கள் மத்தியில் செல்வாக்கை பெற முடியாது. தவைகவின் இந்த தடுமாற்றம் அதன் அரசியல் எதிரிகளுக்கு பலமாக அமைந்துவிட வாய்ப்புள்ளது. இறுதியாக மக்கள் ஒன்றும் முட்டாள்கள் அல்ல என்பதை தவைக தலைமை உணர வேண்டும். சமூக வலைதளங்களிலும் ஊடகங்களிலும் காட்டப்படும் விளம்பரங்களை வைத்து மட்டும் ஒரு கட்சியால் ஆட்சியை பிடித்துவிட முடியாது. களப்பணி, தெளிவான கொள்கை விளக்கம் மற்றும் மக்களின் துயரங்களில் பங்கெடுப்பது ஆகியவையே ஒரு அரசியல் கட்சிக்கான அடிப்படை தகுதிகள். தவைகவின் தற்போதைய செயல்பாடுகள் வெறும் கண்துடைப்பாக இருக்கிறதா அல்லது உண்மையிலேயே மக்கள் பணியாற்றும் நோக்கம் கொண்டதா என்பதை மக்கள் கூர்ந்து கவனித்து வருகிறார்கள். விரைவில் தலைவரும் நிர்வாகிகளும் தங்களை திருத்திக் கொள்ளாவிட்டால் அரசியல் களம் அவர்களுக்கு பாடத்தை புகட்டும்.